லோகேஷ் கனகராஜ் சார் டைரக்ஷனில் கூலி படத்தில் ரஜினிகாந்த் சார், நாகார்ஜுனா சார், அமீர் கான், ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ் சார் இவங்க எல்லாருமே வந்துட்டு நடிச்சிருக்காங்கன்ட்டு. ஸோ இப்போ நான் ஏன் இது சொல்கிறேன் அப்படி தானே யோசிக்கிறீங்க. எஸ்ங்க, இந்த படம் வந்துட்டு வேர்ல்டு வைடாக தியேட்டரில் ஆகஸ்ட் 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள பேக் டு பேக் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த அப்டேட்ஸ்னாலே இந்த படத்துக்கான ஹைப் வந்துட்டு ஏறிக்கிட்டே போகுதுன்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த படத்தோட போஸ்டர்ஸு, இந்த படத்தோட சாங் ரிலீஸுன்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ போஸ்டர்ஸ் இந்த சென்ஸ் எப்படின்னா, அந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்க, எந்தெந்த ரோலுன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கான போஸ்டர்ஸுமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தோன்னே வாவ்ங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வகையில் ரீசெண்டாக மோனிகா சாங்குமே ரிலீஸ் ஆகி 11 மில்லியன் வியூஸ்க்கு மேலே வந்துட்டு போயிருக்கு. ஸோ அந்த சாங்கில் நம்ம பூஜா ஹெக்டே தான் வந்துட்டு ஆடிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் சார் வந்துட்டு இந்த படத்தை பற்றின நிறைய அப்டேட்ஸ் நம்மளுக்காகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூலி படத்தில் நம்ம அமீர் கான் சார் நடிக்கிற அந்த சீன் மட்டுமே இன்னைக்கு ரிவீல் ஆகிடக்கூடாது. ஸோ அவர் இந்த படத்தில் நடிக்கிறாருங்கிறது ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கணும். நான் சர்ப்ரைஸாக வச்சுருந்தேன், பட் எப்படியோ வந்துட்டு ரிவீல் ஆகிடுச்சு. அதனாலே நான் வந்துட்டு அவரோட போர்ஷன்ஸ் மட்டுமே நான் டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன்ஸில் எடுத்தேன். பட் எப்படியோ வந்துட்டு இது ரிவீல் ஆகிடுச்சு, நாங்களும் ரிவீல் பண்ணிட்டோங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம லோகேஷ் கனகராஜ்க்கு வந்துட்டு ரஜினிகாந்த் சார் நடித்த மொத்த படத்துலையும் எனக்கு பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்டான படம்னா தளபதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டப்பிங் அப்போது லைக் ஃபுல் ஃபிலிமும் நம்ம பார்த்துருவோம் இல்லையா, டப் பண்ண போதே நம்மளுக்கு ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்கும் லைக் மொத்தமாக பார்த்துருவோம். ஸோ அப்போது ரஜினிகாந்த் சார் வந்துட்டு டப்பிங் பண்ணிவிட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் சாரை ஹக் பண்ணி சொன்ன ஒரு விஷயம்தான், இட் ஃபெல்ட் மீ லைக் தளபதி மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஆல்ரெடி அவர் பண்ண தளபதி படத்தை மாதிரி தான் இந்த கூலி படம் எனக்கு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு ரஜினிகாந்த் சார் லோகேஷ் கனகராஜ் கிட்ட சொன்னதில் லோகேஷ் கனகராஜ் சார் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காரு. அண்ட் மோனிகா சாங்கோட லிரிக்கல் வீடியோமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங் வந்துட்டு 12 மில்லியன் வியூஸ்க்கு மேலே வந்துட்டு போயிருக்கு. அந்த சாங்குக்கு அவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னா அதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம பூஜா ஹெக்டே தான். ஸோ அவங்களுக்காக தான் அந்த சாங்ஸே வந்துட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஒரு பெரிய எக்ஸ்க்ளூசிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ட்ரைலர் வந்துட்டு ஆகஸ்ட் 2 வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது கேட்கும் போதே ஐயோ எப்போயாவது ஆகஸ்ட் 2 வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக இருக்குது. ஏன்னா அந்த ட்ரைலர் பார்த்து நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 14 எப்போ வரும்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட்டிங்காக ரொம்ப ஈகராக இருக்குது. அண்ட் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம்.